பெரியமானவர்களே, இன்றும் நம்ம இயேசு உழைக்கிறார் ஆப்லேயோ வெப்சைட்லேயோ கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய வாக்குத்தத்தம் நமக்கு காணப்படுகிறது. அதை வைத்தே நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த போகிறார். ஏசாயா 9:6 நம்ம வாசிக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் பிரசன்னத்தின் மகிமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாமி இப்படி தான் இருக்கிறார், அதிசயமானவராக இருக்கிறார். நம்ம வாயில் விவரித்து சொல்லவே முடியாது. எங்கள் அம்மா முதலாக அவர்களை நேருக்கு நேர் பார்த்த பொழுது அப்படியே அழுது கொண்டு இருந்தார்கள். அழுது கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டு இருந்தார்கள். எங்கள் தந்தைக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு, ஏசாமி நேரடியாக என் மனைவியிற்கு தோன்றியிருக்கிறார். அவர்கள் சொன்னாங்க, அவ்வளோ அழகான முகம், அவ்வளோ அழகான ஆண்டோடைய பிரசன்னம், சந்தோஷத்தினால் நிரம்பி கொண்டிருந்தார்கள். அப்படி அதிசயமானவராக இருக்கிறார், ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார், நம் வாழ்க்கையை வழிநடத்தும் தேவனாக. நம் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் அவர் தான் அறிந்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். அதையெல்லாம் அதற்குள் நம்மை நடத்துகிறார். வல்லமையுள்ள தேவனாக நமக்குள்ளும் நம் மூலமும் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அற்புதமான கிரியைகள் நடப்பிக்கிறார். அவரால் தான் அது முடியும். நித்திய பிதாவாக நம்மை தாங்குகிறார், நம்மை சுமக்கிறார். இன்னும் நமக்கு தேவையானது இந்த உலகத்திலையும் கொடுக்கிறார், பரலோகத்தையும் நமக்கு திறந்து கொடுக்கிறது இயேசு மாத்திரம்தான். இன்னும் சமாதான பிரபுவாக ஏசப்பா நமக்கு பெரிய சமாதானத்தை நம் வாழ்க்கையில் அவர் தான் கொடுக்க முடியும். இதை தான் அவர் சீஷர்கள் இயேசுவோடு இருக்கும் பொழுது இந்த அருமையான இயேசுவை பெற்றுக்கொண்டாங்க. எப்போ அவர்களை எல்லாம் என்னை பின்பற்றுங்க என்று அழைத்தாரோ, அவங்க இருக்கிறதெல்லாம் இயேசு சுவாமி அழைக்கும் பொழுது விட்டுட்டு பின்னாடியே சென்றாங்க. அந்த நேரத்திலிருந்து கடைசி வரையிலும் இயேசு சுவாமியை அவ்வளோ இப்படிப்பட்டவராக அவங்க அனுபவித்தாங்க. நமக்கும் ஆசையாக இருக்குல்ல, நம்ம கூடயும் சுவாமி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். கூடயே வந்து எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டாருன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த வசனம். பிரியமானவர்களே, அவர் நாமம் இன்று நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஏசாமி நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட நாமத்தை வைத்து நம் வாழ்க்கையிலையும் அவர் செயல்படுவார், கிரியை செய்வார். அவர்களுக்கு அதிசயமானவராக ஒரு அர்த்தத்தை அவங்க வாழ்க்கையில் கொடுத்து தைரியப்படுத்தி, நான் ஏசப்பா எங்கள் கூட இருக்கிறார், என் கூட வருகிறார் என்று சொல்லி அவங்கெல்லாம் அவ்வளோ தைரியமாக போனாங்க. பயத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஆலோசனை கர்த்தாவாக அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்து, பரிசுத்தத்தை குறித்து, பரிசுத்த வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லி கொடுத்து நடத்தினார். இன்னும் வல்லமையுள்ள தேவனாக அவர்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செஞ்சார். அவங்க மூலமாகவும் பயன்படுத்தி பெரிய கிரியைகளை அவர் நடப்பித்தார். நித்திய பிதாவாக அவர்களை சுமந்து கொண்டு தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்தார். சமாதான பிரபுவாக அவர் காற்றை அடக்கி சமாதானத்தை கூறி அமைதலாக்கினார். இவைகளையெல்லாம் இயேசுவாமி அவங்க வாழ்க்கையில் விவரித்து காட்டினார். நம்ம வாழ்க்கையிலும் இப்பொழுது காட்ட வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை அழைத்து பெற்றுக்கொள்வோமா, அவரை சுமந்து கொள்வோமா? இந்த தேவன் நம்மை இப்படி அவர் நாமத்தை வைத்து நடத்தப் போகிறார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களுக்கும் நீர் இறங்கும் அப்பா. அதிசயமான உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். எங்கள் இருதயத்திலே உம்முடைய சந்தோஷம் உள்ள பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. எல்லாம் அமைதலாகட்டும், சமாதானமாக நீர் நிரப்பி விடும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையும் சரி, எங்கள் வாழ்வையும் சரி, பிரச்சனைகள் மத்தியில் நம்முடைய சமாதானம், சந்தோஷம் அப்பா முற்றிலும் எல்லாவற்றையும் அடக்கி ஆளட்டும் சுவாமி. தெய்வீக பிரசன்னமும் பிள்ளைகளை நிரப்புவதாக நீர் போதுமானவராய் இருப்பீராக. பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மீது வைத்து நண்பராய், ஆலோசனைக்காரராய் நீ நடத்துவீராக. அழகாக அவர்களுக்கு தேவையான முடிவுகளை எடுக்க வைப்பது, தேவையான வழிகளை திறந்து காண்பிப்பது, இவைகளெல்லாம் அவர்களுக்கு அழகாக சொல்லித்தார். எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எல்லாவற்றையும் சொல்லித்தாருமோப்பா. உன் பிள்ளைகளுக்கு நீரே போதிக்கிறவராயிரும். அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, வல்லமையுள்ள தேவனாய் நீர் அவர்கள் வாழ்க்கையை நடப்பியும்.
நித்திய பிதாவா அவர்களுக்கு தேவையானதை இப்பொழுது சேர்த்தருளும் ஆண்டவரே. அருமையாக உம்முடைய நன்மைகள் அவர்களை தேடி வரட்டும். உம் நாமத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் அப்பா. இந்த அற்புதமான நாமத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இப்பொழுதே நீர் இப்படிப்பட்ட தேவனாய் சீஷர்களுக்கு எப்படி இருந்தீரோ எங்களோடும் நடந்தரலும். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நொடி பொழுதிலையும் நடந்தரலும் அப்பா. உம்மை வைத்து நாங்கள் தைரியமாக வாழ்க்கையை வாழுகிறோம். நன்றி இயேசுவின் நாமத்தில், ஆமென். ஆண்டு உங்களோடு இப்படி நடந்து உங்களை இந்த இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்க செய்வாராக. God bless you. 2026 எல்லாம் வல்ல இறைவனுடைய பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜனவரி 3, ஜனவரி 4, 3ஆம் தேதி வாலிபர்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். தேவ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன். திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைத்து திருச்சபை மக்களும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர். நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்முடைய இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம். நீங்கள் மாத்திரல்ல, உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும். தெரிந்த எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். இயேசு அந்த இடத்திலே உலாவுவார். அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். நடைபெறும் இடம் YMCA மைதானம், நந்தனம், அண்ணா சாலை, சென்னை 6,35,000.